அன்பார்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பாஸ் இன் இங்கிலீஷ் சேனலின் நன்றி கலந்த வணக்கம். நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 11ஆம் வகுப்புக்கு பேராகிராஃபையும் அதற்கான வினாவிடைகளையும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதற்கு ஏற்ப இந்த வீடியோ பதிவானது மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்காக முதலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வீடியோ பதிவானது பதிவேற்றம் செய்யப்படும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோ பதிவை நல்ல முறையில் பார்த்து வார்த்தைகளை வாசிக்க கற்றுக்கொண்டு நன்கு படித்து பிழையின்றி எழுதி பழகி தேர்வில் ஒருவேளை இந்த பாடத்திலிருந்து வினாவானது கேட்கப்பட்டால் அல்லது பேராகிராஃபு கேட்கப்பட்டால் பிழையின்றி எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பேராகிராஃபை எப்படி எழுதுறது அதை முதல்ல பார்ப்போம். உங்களது விடைத்தாளில் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து அந்த பாக்ஸினுள் டைட்டில்னு எழுதி த போர்ட்ரெய்ட் ஆஃப் எ லேடி அப்படின்னு எழுதுங்க. டைட்டில்னு எழுதி த போர்ட்ரெய்ட் ஆஃப் எ லேடின்னு எழுதுங்க. அதன் பிறகு ஆத்தர்னு எழுதி குஷ்வந்த் சிங் அப்படின்னு எழுதுங்க. அதன் பிறகு தீம்னு எழுதி லவ் ஆஃப் கிராண்ட் மதர் அப்படின்னு எழுதுங்க. இவை மூன்றையும் எழுதிய பிறகு பேராகிராஃபை எழுத ஆரம்பிக்கிறோம். நான் பேராகிராஃபை வாசிக்கையிலே அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் சொல்கிறேன். நிறைய மாணவர்கள் தமிழ் அர்த்தமும் கேட்டதுனால இந்த பணியை செய்கிறேன். எனவே தமிழ் அர்த்தத்தை புரிந்து கொண்டு எளிதாக பேராகிராஃபை மனப்பாடம் செய்து எழுதி பழகவும். தி ஆத்தர் அண்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையை எழுதிய ஆசிரியரும் அவருடைய பாட்டியும் நல்ல நண்பர்கள். மறுபடியும் அந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. தி ஆத்தர் அண்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். தி ஆத்தர் அண்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லைனுக்கு வாங்க. ஹிஸ் பேரண்ட்ஸ் வென்ட் டு செட்டில் டவுன் இன் த சிட்டி. ஹிஸ் பேரண்ட்ஸ்னு யார்? பெற்றோர்கள். வென்ட் டு செட்டில் டவுன் இன் த சிட்டி. இந்த கதையை எழுதிய ஆசிரியருடைய பெற்றோர்கள் நகர்ப்புறத்துக்கு போய் ஒரு வேலை வாங்கி அங்கேயே தங்கணும், அங்கேயே தமது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக அவர்கள் நகரத்திற்கு சென்று விட்டார்கள். அதனால் என்னாச்சு? ஸோ தே லெஃப்ட் ஹிம் அண்டர் ஹர் கேர். அதனால் இந்த கதையை எழுதிய ஆசிரியரை இந்த பாட்டியினுடைய பொறுப்பில் விட்டுட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஷீ டுக் ஹிம் டு ஸ்கூல் டெய்லி. தினந்தோறும் தனது பேரனை பள்ளிக்கு அழைத்து செல்கிறாள் அந்த பாட்டி. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு, அதாவது கோவில் வளாகத்திலேயே பள்ளி வளாகம் இருக்குது, அந்த கோயிலுக்கு இவங்க ரெகுலராக போயிடுவாங்க. ஷி வென்ட் டு டெம்பிள் டு ரீட் ஹோலி புக்ஸ். கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய அந்த மதம் சார்ந்த அவர்களுடைய மதம் சார்ந்த புத்தகங்களை, புனித நூல்களை வாசிப்பதற்காக கோயிலுக்கு போனாங்க. ஷி வாஸ் ரிலீஜியஸ். ஏன் அப்படி போனாங்கன்னா, இந்த அம்மா மிகவும் பக்தி மிக்கவள். ரிலீஜியஸ்னா என்ன அர்த்தம்? பக்தி மிக்கவள்னு அர்த்தம். ஷி வாஸ் ரிலீஜியஸ். அடுத்த லைனுக்கு வாங்க. ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் தே மூவ்டு டு சிட்டி. இப்போ இங்கே கிராமத்தில் அந்த கோவில் வளாகத்தில் இருந்த பள்ளியில் கதையை எழுதிய ஆசிரியர் அவருடைய தொடக்க கல்வியை முடிச்சிட்டார். மேற்படிப்பிற்காக 2 பேரும், அதாவது கதையை எழுதிய ஆசிரியரும் அவருடைய பாட்டியும் நகர்ப்புறத்துக்கு போகிறாங்க. யாரோட தங்குறதுக்கு? கதையை எழுதிய ஆசிரியருடைய பெற்றோரோட தங்கி இருப்பதற்காக போகிறாங்க. மறுபடியும் அந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் தே மூவ்டு டு சிட்டி. அதன் பிறகு என்ன நடக்குது? நகர்ப்புறத்துக்கு போனதுக்கு பிற்பாடு But their closeness became less. பேரனுக்கும் பாட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது.
பேரனுக்கும் பாட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. க்ளோஸ்னஸ் பிகேம் லெஸ். ஏன்? அதற்கு காரணம் என்ன? முதல்ல அவர் படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போகிறாரு. ஹி வென்ட் டு யூனிவர்சிட்டி. அந்த லைனை நம்ம சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹி வென்ட் டு யூனிவர்சிட்டி, தென் ஹி வென்ட் அப்ராட் ஃபார் ஸ்டடீஸ். அதன் பிறகு வெளிநாட்டுக்கு படிக்க போனார். வெளிநாட்டுக்கு படிக்க போகல பாட்டியை கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா? அதனால் இருவருக்குமான அந்த நெருக்கமானது சற்று குறைய ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. தென் ஹி வென்ட் அப்ராட் ஃபார் ஸ்டடீஸ். அப்ராட்னா என்ன அர்த்தம்? வெளிநாடு. எதற்காக போனார்? படிக்க போனார். அதுக்கு அடுத்த லைனை பாருங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கமானது குறைஞ்சதை நம்ம வருத்தப்படலை. அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. ஷி அக்செப்டட். அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஷி அக்செப்டட் ஹர் செக்லூஷன். செக்லூஷன் அர்த்தம்? தனிமை. செக்லூஷன்னாக்க தனிமை. ஷி அக்செப்டட் ஹர் செக்லூஷன். செக்லூஷனுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு பாருங்க. SECLUSION. செக்லூஷன் அண்ட் சேஞ்சஸ். தனிமையவும், அதாவது நகர்ப்புறத்துக்கு வந்த பிற்பாடு ஏற்பட்ட அந்த தனிமையவும் மாற்றங்களையும் இந்த அம்மா முழு மனதாக ஏற்றுக்கொண்டார்கள். மாற்றங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? சேஞ்சஸ். அடுத்த லைனை பாருங்க. She fed the sparrows happily. She fed the sparrows happily. என்ன அர்த்தம்? நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது தினந்தோறும் மத்தியான நேரத்தில் ஸ்பேரோஸ்னால் சிட்டுக்குருவிகள், அந்த பறவைகளுக்கு மதிய நேரத்தில் சற்று உணவளித்தார்கள். அவங்களுக்கு தேவையான உணவை போட்டாங்க. அதனால் அந்த அரை மணி நேரம் அவளது வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரமாக எண்ணினாள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த அரை மணி நேரம். மறுபடியும் அந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. She fed the sparrows happily. One morning she fell ill and died. திடீர்னு ஒரு நாள் காலையில் இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. கொஞ்ச நேரத்திலேயே இறந்துடுறாங்க. One morning she fell ill and died. One morning she fell, FELL, fell ill and died. என்ன நடக்குதுன்னு பாருங்க. The sparrows sat mourning her death. The sparrows, ஸ்பேரோஸ்னால் சிட்டுக்குருவிகள்னு பார்த்தோம். மோர்னிங்னா என்ன அர்த்தம்? அழுது புலம்புதல். யார் அழுது புலம்புனதாக இந்த கதையை எழுதிய ஆசிரியர் எழுதியிருக்காரு பாருங்க. இந்த சிட்டுக்குருவிகள் அனைத்தும் அந்த வீட்டில் ஆங்காங்கே உட்கார்ந்து அமைதியாக அழுது புலம்பினார்கள் என்று கதையை முடித்துள்ளார். இதுவரையில் நம்ம பாயிண்ட் பை பாயிண்டாக தான் பேராகிராஃபை படித்தோம். அது உங்களுக்கு படிப்பதற்கு வசதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்வில் எழுதும் பொழுது நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதாமல் நான் வீடியோவில் காட்டியுள்ளவாறு ஒரே பேராகிராஃபாக எழுதி அதன் பிறகு ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து மாரல்னு எழுதி, அந்த மாரல்னு எழுதுனதுக்கு பிற்பாடு ஓல்ட் இஸ் கோல்டு, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு எழுதி முடிக்கணும். எனவே மாணவர்களே, இந்த பேராகிராஃபை நல்ல தெளிவாக படித்து பிழையின்றி எழுதி பழகி தேர்வில் ஒரு வேளை கேட்கப்பட்டால் நல்ல முறையில் எழுதி முழுமையான மதிப்பெண்களை பெற உங்களை வாழ்த்துகிறேன். அதன் பிறகு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்கு நாம் பதில் எழுத போகிறோம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்கு நம்ம பேராகிராஃபில் என்ன படித்தோமோ மேக்சிமம் நாம் பேராகிராஃபில் படித்த வரிகள் தான் இந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும். எனவே பேராகிராஃபை நல்லா படிச்சுக்கிட்டா கீழே வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை எழுதிவிடலாம். 1-2 கேள்விக்கு வேணால் பதில் நாம் புதுசாக கொடுத்துருப்பேன், இயன்றால் படித்து கொள்ளவும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். ஒய் வாஸ் தி ஆத்தர் லெஃப்ட் வித் ஹிஸ் கிராண்ட் மதர் இன் த வில்லேஜ்? ஏன் பாட்டியோட கதை எழுதிய ஆசிரியரை விட்டு சென்றார்கள்? ஒய் வாஸ் தி ஆத்தர் லெஃப்ட் வித் ஹிஸ் கிராண்ட் மதர் இன் த வில்லேஜ்? கிராமப்புறத்திலேயே ஏன் பாட்டியோட விட்டுட்டு போனாங்க? அதுக்கு பதில் என்னன்னு பாருங்கள். நம்ம படித்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய வரி தான். His parents went to settle down in the city. His parents went to settle down in the city. Second question வாங்க. Where did the author study in his childhood? Where did the author study in his childhood? கதையை எழுதிய ஆசிரியர் தனது குழந்தை பருவத்தில் எங்கே படித்தார்? இதுக்கு நம்ம பேராகிராஃபில் கொடுக்கல, சின்ன பதிலாக தான் இருக்குது. எனவே நீங்கள் படித்து கொள்ளலாம்.
நன்கு வாசிக்க கற்றுக்கொண்டு நல்ல முறையில் படித்திடுங்கள். He studied in a school near the temple. He studied in a school near the temple. கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் அவர் படித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் எழுதியிருக்கிறோம். தேர்டு கொஸ்டினுக்கு வாங்க. Why did the grandmother accompany the author to school? Why did the grandmother accompany the author to school? ஏன் பாட்டி தன்னுடைய பேரனை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க? இதுவும் நாம் படித்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய வரிகளை தான் இந்த கேள்விக்கு பதிலாக எழுத போகிறோம். She went to temple to read holy books. She went to temple to read holy books. எதுக்காக போனாங்க? அந்த கோவிலில் இருக்கக்கூடிய புனித நூல்களை, அந்த மதம் சார்ந்த புனித நூல்களை வாசிப்பதற்காக போனாங்க. ஏன்? She was religious. இந்த அம்மா மிகவும் பயபக்தி உள்ளவள், மிகுந்த பக்தி உள்ளவள், அதனால தான் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதே வரிகள் தான் இந்த கேள்விக்கு பதிலாக அமைகின்றன. அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின். What made the dogs follow the grandmother after school hours? What made the dogs follow the grandmother after school hours? இந்த கேள்விக்கு பதில் ஒரு வரி தான் நம்ம பேராகிராஃபில் இல்லை. ஒருவேளை இந்த மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களில் ஒரு சிலர் நான் இந்த லைனையும் பேராகிராஃபில் சேர்த்துக்குவேன்னாக்க இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த இடத்துல சேர்க்கணும்? ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த வரிக்கு முன்னால் இந்த ஃபஸ்ட் லைனை சேர்த்துக்கிறணும். She fed the dogs with chapatis. She fed the dogs with chapatis. கேள்வியை மறுபடி வாசிப்போம் பாருங்க. What made the dogs follow the grandmother after school hours? பள்ளி முடிந்த பிற்பாடு ஏன் நாய்கள் இந்த பாட்டியை பின்தொடர்ந்து வந்தன? ஏன்னா அந்த அம்மா என்ன கொடுத்தாங்க? வீட்டில் இருந்த காஞ்சி போன ரொட்டிகள் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. She fed the dogs with chapatis. So it made the dogs. So it மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். சோவும் இட்டு மட்டும்தான் சேர்க்கணும். மீதி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் இந்த கேள்வியிலே இருக்கு. நல்லா பாருங்க. சோவும் இட்டு மட்டும்தான் சேர்க்கணும் செகண்ட் லைனில். மீதி இருக்கக்கூடிய வார்த்தைகள் நீ மனப்பாடம் பண்ண வேண்டாம். என்ன செய்யலாம்? கேள்வியிலிருந்தே பதில் எழுதிடலாம். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. So it made the dogs follow the grandmother after school hours. Fifth questionக்கு வாங்க. Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher education? Why didn't the grandmother feel sentimental? ஏன் பாட்டி உணர்வு பூர்வமாக ஐயோ பேரை நம்மளை விட்டுட்டு போகிறானே அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமாக அவங்க நினச்சி பார்க்கல. எப்போ? இந்த கதையை எழுதிய, அதாவது தனது பேரன், இந்த கதையை எழுதிய ஆசிரியர் வெளிநாட்டுக்கு படிக்க செல்லும் பொழுது, மேற்படிப்பிற்கு செல்லும் பொழுது ஏன் அவங்க உணர்வு பூர்வமாக நினைக்கல? என்னை விட்டுட்டு போகிறானே அப்படின்னு ஏன் அவங்க நினைக்கல? அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். பேராகிராஃபில் படித்த அந்த ஒரு வரி தான் இந்த கேள்விக்கு பதில். என்னது? She accepted her seclusion and changes. She accepted her seclusion. தனிமையை ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் டவுனுக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அந்த அம்மா சென்டிமெண்டலாக இல்லை. அடுத்த கேள்விக்கு வாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். What was the happiest time of the day? What was the happiest time of the day? நம்ம பேராகிராஃப் படிக்கையிலே நான் சொன்னேன், இந்த அம்மாவுக்கு ஒரு அரை மணி நேரம் பகலில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த அரை மணி நேரம் அது? அதுதான் கேள்வி. She fed the sparrows happily. எப்போ? அந்த அம்மா சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் தான் அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். மறுபடியும் இந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. She fed the sparrows happily. இந்த ஆன்சரை மட்டும் எழுதுனா கூட முழு மதிப்பெண்கள் கிடைக்காட்டியும் அட்லீஸ்ட்டு பாதி மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, மேற்கண்ட பேராகிராஃபை நன்கு படித்து கொள்ளுங்கள். கீழ்கண்ட வினாக்களுக்கும் பதில்களை நன்கு படித்து கொள்ளுங்கள். 2 வினாக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? புதுசாக ஒரு லைன் படிக்க போகிற. மீதி எல்லாமே எங்கே இருக்குது? பேராகிராஃபில் இருக்கக்கூடிய லைன்கள். அதுவும் குறிப்பாக 4வது கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக பதில் எழுதிடலாம். அந்த ஒரு லைனை நீங்கள் பேராகிராஃபில் படிக்கிறவன் என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னா, மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களையே என்னால் இந்த லைனை நான் எழுதிடுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கிறலாம்.
அது எந்த இடத்துல சேர்க்குறேன்னு முதலே சொல்லிட்டேன். எனவே நல்ல முறையில் படித்து நல்ல பிழையின்றி எழுதி பழகி நல்ல மதிப்பெண்களை பெற உங்களை பாஸ் இன் இங்கிலீஷ் சேனலின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன். இதே வீடியோ பதிவை உங்களது நண்பர்களிடமும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெற நீங்கள் உதவிட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.